ஸோ குட் மார்னிங் மக்களே. ஸோ இன்றைக்கி பார்ப்போம் நம்ம எப்படி ட்ரேட் பண்ண போகிறோன்னு. ஸோ இங்கே வந்து லைக் ஒரு கால் சைட் போகலான்னு இருக்கேன். ஸோ ஃபஸ்ட்டு வந்து வில் செட் ஆல் த குவான்டிட்டிஸ். இன்றைக்கி வந்து இட்ஸ் வெரி லைக் கேப் டவுன் ஓப்பன் ஆகி நல்லா ரிகவர் ஆகிருக்கு, பெரிய கேண்டில் ஒரே கேண்டில். ஸோ இன்றைக்கி வந்து ஜஸ்ட் ஒரு 60 குவான்டிட்டிஸ் நான் பர்ச்சேஸ் பண்ணலான்னு இருக்கேன், யூஸ் பண்ணலான்னு இருக்கேங்க. ஓகே, இப்போ 80,500 லெவல் வந்து பிரேக் அவுட் ஆகிருக்கு. அண்ட் இங்கே வந்து நல்ல மூமெண்டம் கூட இருக்குது. ஓகே, இங்கே வந்து ஸ்மால் குவான்டிட்டி 60 குவான்டிட்டிஸ் மட்டும் தான் இங்கே நான் பர்ச்சேஸ் பண்ணியிருக்கேன். ஓகே, 600. ஏன்னா இன்றைக்கி இஸ் வாலட்டிலிட்டி அண்டு மூமெண்டம் இஸ் வெரி ஹையாக இருக்கும். ஏன்னா டியூ லைக் வார் நடந்துட்டு இருக்குது. ஸோ இதனால அவர் மார்க்கெட் இஸ் லைக் ஒரு ஸ்டாண்டர்டாக மூமெண்ட்டும் இல்லை, கேப் அப் கேப் டவுன் எக்கச்சக்கமாக ஆகுது. ஸோ இங்கே வந்து நான் ஜஸ்ட் யூஸிங் ஒன்லி ஸ்மால் குவான்டிட்டிஸ். ஓகே, 1300. ஓகே, நான் சின்ன ப்ராஃபிட்டில் நான் எக்ஸிட் ஆகிடுவேன். ஏன்னா இங்கே வந்து இட்ஸ் நாட் மூவ் ஆகுது, பட் சடனாக அப்படியே கீழே வருது. போத் சைடு மூமெண்ட்டும் இருக்குது. அண்ட் இங்கே பார்த்தீங்கன்னா புட் சைடு வந்து ஒரு சப்போர்ட் இங்கே ஒன்று இருக்குது, 567 ஒரு சப்போர்ட் இருக்குது புட் சைடில். ஸோ அதனால தான் இங்கே வந்து நான் எக்ஸிட் பண்ணலான்னு இருக்கேன். இன்னும் கொஞ்சம் நான் வெயிட் பண்ணுவேன். 1068, 1500. ஓகே, 2000. ஓகே, நான் எக்ஸிட் பண்ணிட்டேன். 1700 எக்ஸிட் ஆகிட்டேன். ஏன்னா இங்கே வந்து புட் சைடில் பார்த்தீங்கன்னா ஒரு சப்போர்ட் இருக்குது, 567 ஒரு சப்போர்ட் இருக்குது. ஸோ நெக்ஸ்ட்டு பார்ப்போம். இது வந்து கொஞ்சம் கீழே இன்னும் வரட்டும். ஸோ கீழே வந்து லைக் ரீடெஸ்ட் ஆனால் இட் வில் பி குட் கால் சைடில். ஸோ நீங்கள் கேட்குறீங்க லைக் உங்களுக்கு ஸ்டடீஸ் எப்படி பண்ணணும், அதை எப்படி லேர்ன் பண்ணணும் நீங்கள் நிறைய பேர் கேட்குறீங்க. ஸோ நான் கண்டிப்பாக ஒரு லைக் கோர்ஸ் நான் லான்ச் பண்ணுறேன்னா. ஸோ எனக்கு வந்து கொஞ்சம் பிஸி ஸ்கெடியூலாக போய்ட்டு இருக்குது. ஸோ அதனால தான் என்னோட கோர்ஸ்லாம் கொஞ்சம் கான்சன்ட்ரேட் பண்ணி எனக்கு ரெக்கார்ட் பண்ண முடியல. ஸோ சூன் ஐ வில் பி லான்ச்சிங் ஒன் கோர்ஸ். ஓகே, மெயின்லி ஃபார் ஆப்ஷன் ட்ரேடிங்க்கு, ஸ்கேல்பர்ஸ்க்கு எப்படி ஹவு டு டூ ஸ்கேல்பிங், அது நான் கண்டிப்பாக ஒரு கோர்ஸ் நான் லான்ச் பண்ணுறேன் சீக்கிரமாக. ஆஸ் வெல் அஸ் லைக் ஒரு ஓகே, இது வந்து கீழே வருது, இன்னும் கொஞ்சம் கீழே வந்து அப்புறமா நம்ம திருப்பி பை பண்ணலாம். இங்கே சேம் 60 குவான்டிட்டிஸ் ஐ வில் பி பர்ச்சேசிங் இயர். ஸோ உங்களுக்கு லைக் இஃப் யூ நியூ டு அவர் சேனல், ஸோ சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அண்ட் அவர் வீடியோஸ் வந்து ஷேர் பண்ணுங்கள் டு யுவர் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி, ஸோ தேட் எவ்ரி ஒன் கெட் பெனிஃபிட் ஃப்ரம் அவர் வீடியோஸ். அண்ட் டெலிகிராம் இருக்குது மக்களே. ஸோ லெஃப்ட் ஹேண்ட் சைடில் ஒரு QR கோட் இருக்குது. ஸோ அதை ஸ்கேன் பண்ணி யூ கேன் ஜாயின் இன் மை ஃப்ரீ டெலிகிராம் சேனல். ஸோ ஓகே, கீழே வருது. ஸோ அந்த EMA டச் ஆச்சுன்னா இட் வில் பி குட். ஓகே, ஸ்லோலி வருது. குட். ஓகே, கீழே வந்துச்சு. இட்ஸ் ஓகே, எக்ஸாக்ட். இங்கே நான் திருப்பி ஒரு 60 குவான்டிட்டிஸ் இங்கே நான் பர்ச்சேஸ் பண்ணியிருக்கோம். ஓகே, 2000. ஓகே, அகெயின் ஒரு 60 குவான்டிட்டிஸ் நான் இங்கே பர்ச்சேஸ் பண்ணிட்டு 120 குவான்டிட்டிஸ் டோட்டலாக. ஸோ 3000 ப்ராஃபிட் போய்ட்டு இருக்குது. 3500, 3800, 3008, 4000, 4000 கிட்ட. ஓகே, நம்ம கீழே வருது. ஸோ புட் சைடு பார்த்திங்கன்னா EMAக்கு மேலே போய்ட்டு இருக்குது, பட் கால் சைடுக்கு இங்கே ஒரு சப்போர்ட் இருக்குது, 661 ஒரு சப்போர்ட் இருக்குது கால் சைடு. $2000, $3000, $4000 ப்ராஃபிட்டில் இருந்தோம். பட் இப்போ வந்து 4000 லாஸில் வந்துட்டு திருப்பி மேலே போகுது. ஸ்டில் கொஞ்சம் ஹோல்ட் பண்ணுவோம் இது. ஓகே, 661க்கு மேலேயே க்ளோஸ் ஆகிருக்கு இந்த கேண்டில். ஸோ பார்ப்போம். இது வந்து இந்த கேண்டில் வந்து கண்டிப்பாக ஒரு க்ரீன் கேண்டலாக க்ளோஸ் ஆகணும். பார்ப்போம். ஓகே, க்ரீன் மேலே போகுது.
ஓகே 200 rupees 700 rupees ஓகே 1000 2500 பார்த்தீங்கன்னா 3500. ஸோ மூமெண்டம் பார்த்தீங்கன்னா வாலட்டிலிட்டி இஸ் டூ மச் ஹை. வாலட்டிலிட்டி ப்ளஸ் மூமெண்டம் ரெண்டுமே இருக்குது. 4000 திருப்பி வந்துருக்கு. ஸோ அந்த ஹோல்டிங் பேஷண்ட் அண்ட் அந்த டிசிப்ளின் சைக்காலஜி இட்ஸ் வெரி ஹைலி தேவைப்படும். ஸோ இந்த டைப் ஆஃப் மார்க்கெட்டில் ஓகே சில குவான்டிட்டிஸ் நான் எக்ஸிட் பண்ணிட்டேன் ஃபார் சேஃபர் சைட். 60 quantities I have exit பண்ணிட்டேன். ஸோ ஸ்டில் ஐ எம் ஹோல்டிங் அரவுண்ட் 60 quantities. ஸோ பார்ப்போம் இந்த ட்ரேட் எப்படி போகுதுன்னு. ஸோ 2400 ஓகே இது பார்ப்போம் இந்த ட்ரேட் எப்படி போகுதுன்னு. ஸோ நம்மளோட ட்ரேட் வந்து நீங்கள் பார்த்துருப்பீங்க லைக் 5000 கிட்ட போயிடுச்சு ப்ராஃபிட். அகெயின் ஷார்ப்பான ஃபால் வந்துச்சு. ஸோ அகெயின் இது அதே லைக் பாக்ஸ் பேட்டர்னில் ட்ரேட் ஆகிட்டு இருக்குது. ஸோ பெட்டர் வி வில் எக்ஸிட் திஸ் குவான்டிட்டிஸ். 60 குவான்டிட்டிஸ் இருக்குது. ஸோ அதுவும் நம்ம எக்ஸிட் பண்ணிடலாம். ஏன்னா இது வந்து இதுலேருந்து ஏதாச்சும் மூமெண்டம் கிடச்சா ஓகே, இல்லைனா வி ஹாவ் டு எக்ஸிட். இதுக்கு மேலே போக மாட்டேது. ஓகே வி எக்ஸிட் பண்ணிட்டோம். ஸோ 4000 கிட்ட நம்ம ப்ராஃபிட்டில் எக்ஸிட் பண்ணிட்டோம் இந்த ட்ரேட்.
ஸோ நெக்ஸ்ட் ட்ரேட் பார்ப்போம் மக்களே, நெக்ஸ்ட் ட்ரேட் எப்படி நம்ம பர்ச்சேஸ் பண்ண போகிறோன்னு. ஸோ இங்கே நெக்ஸ்ட்டு ஒரு ட்ரேட் வந்து புட் சைடோட பிளான் பண்ணுறேன். பிகாஸ் இங்கே வந்து 80,500 வந்து க்ரூஷியல் லெவல், அது வந்து பிரேக் அவுட் ஆகிருக்கு. ஸோ இங்கே வந்து திருப்பி ஒரு 60 குவான்டிட்டிஸ் இங்கே நான் பர்ச்சேஸ் பண்ணியிருக்கேன். ஸோ 2,000 கிட்ட நம்ம ப்ராஃபிட் பண்ணோம் ஃபஸ்ட்டு, அப்புறம் 4,000 ப்ராஃபிட் பண்ணோம். டோட்டலில் 6,000 ருபீஸ் நம்ம ப்ராஃபிட்டில் இருக்கோம். பட் இப்போ வந்து குவான்டிட்டிஸ் இங்கே வந்து திருப்பி ஒரு 60 குவான்டிட்டிஸ் நான் பர்ச்சேஸ் பண்ணிட்டேன். பட் இன்றைக்கி மார்க்கெட் வந்து லைக் அப் அண்ட் டவுன் தான் போய்ட்டு இருக்குது. ஒரு கான்ஸ்டண்ட்டாக லைக் ஹையர் லோவர் பேட்டர்ன் பண்ணல, லோவர் ஹையர் பேட்டர்ன் பண்ணல. இது வந்து லைக் பாக்ஸ் பேட்டர்னுக்குள்ளேயே ட்ரேட் ஆகிட்டு இருக்குது. ஒரு கேண்டில் க்ரீன் வருது, அப்படியே ஒரு கேண்டில் ஃபுல் ரெட் வருது. ஸோ அதனால தான் இட்ஸ் வெரி லைக் ஃபுல் சைட்வேஸ் மார்க்கெட் தான் இருக்குது. ஸோ பார்ப்போம் மக்களே இந்த ட்ரேட் எப்படி போகுதுன்னு. ஸோ 120 குவான்டிட்டிஸ் இங்கே நான் பர்ச்சேஸ் பண்ணியிருக்கோம் இங்கே. ஸோ இப்போதுக்கு 2,000 ருபீஸ் லாஸில் இருக்கும். ஸோ இங்கே பார்ப்போம் இந்த ட்ரேட் எப்படி போகுதுன்னு. ஓகே மக்களே, ஸோ இங்கே வந்து ஒரு ஹை பண்ணியிருக்கு. ஸோ அந்த ஹை வந்து நான்
லைக் எக்ஸாக்ட் டார்கெட் நான் வச்சுருக்கேன். ஸோ இப்போ இங்கே வந்து ஓகே எல்லாமே எக்ஸிட் பண்ணிடுவோம். 80 குவான்டிட்டிஸ் இருக்குது, அதுவும் நான் எக்ஸிட் பண்ணிட்டேன். 4400 கிட்ட நம்ம எக்ஸிட் பண்ணிட்டோம். ஸோ டோட்டலாக வந்து 10,000 to 11,000 நமக்கு ப்ராஃபிட் வந்துருக்கும். ஸோ இன்றைக்கி மார்க்கெட் வந்து இட்ஸ் நாட் தட் மச்சோட இட்ஸ் நாட் குட். எம் பேட்டர்ன் பண்ணியிருக்கு ஸ்பாட் சார்ட்டில், பட் எனக்கு அவ்வளோ ஃபேவரபிள் இல்லை. ஸோ பார்ப்போம் நெக்ஸ்ட் ட்ரேட் ஒரே லாஸ்ட் ட்ரேட் நம்ம பண்ணுவோம், இல்லைனா தட்ஸ் இட் டன் ஃபார் த டே பண்ணிடலாம் நம்ம. ஸோ நெக்ஸ்ட் ட்ரேட் பார்ப்போம் நம்ம எப்படி எங்கே பர்ச்சேஸ் பண்ண போகிறோன்னு. ஸோ இங்கே வந்து லைக் 260 குவான்டிட்டிஸ், இங்கே வந்து நல்ல மூமெண்டம் இருந்துச்சு. நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி லைக் எம் பேட்டர்ன் ஃபார்மேஷன் இருந்துச்சு சென்செக்ஸில். ஸோ இங்கே வந்து 80,000 இட்ஸ் அ ரவுண்ட் லெவல், பட் பார்ப்போம். இது வந்து 260 குவான்டிட்டிஸ் இங்கே நான் பர்ச்சேஸ் பண்ணியிருக்கோம். ஸோ 10,000 கிட்ட நம்ம ப்ராஃபிட் போயிட்டு இருக்குது. இது வந்து லைக் ஸ்டார்டிங் ட்ரேட் வந்து ரெக்கார்ட் பண்ண முடியல. ஸோ இப்போ வந்து 12,000 கிட்ட போயிடுச்சு. ஸோ ஆல்ரெடி வந்து 11,000 நம்ம ப்ராஃபிட் பண்ணிட்டோம். ஸோ இது வந்து 10,000, இந்த ட்ரேடில் நான் வந்து 11,000 கிட்ட ப்ராஃபிட் போயிட்டு இருக்குது. ஸோ கொஞ்சம் ஹோல்ட் பண்ணுவோம் மக்களே. இது வந்து 82,000 வந்து பிரேக் ஆயிடுச்சுன்னா, ஸோ இது வந்து நம்ம டார்கெட் வந்து இங்கே செட் பண்ணியிருக்கோம். 668க்கு நம்ம செட் பண்ணியிருக்கோம் டார்கெட். ஒரு ஸ்பைக் இங்கே கண்டிப்பாக வரணும். ஸோ பார்க்கலாம் மக்களே, இங்கே வந்து ஸ்பைக் வருதா இல்லைன்னு பார்ப்போம். ஓகே மக்களே, ஸோ இங்கே வந்து லைக் இது கண்டினியூ ஆகிட்டே இருக்கும். லைக் எனக்கு லைக் ஒரு மீட்டிங் இருக்குது. ஸோ ஐ நீட் டு ஜாயின் இன் தட் கான்ஃபரன்ஸ் மீட்டிங். ஸோ இது வந்து ரெக்கார்டு வந்து நான் பண்ண முடியல. பட் உங்களுக்கு லைக் இது ஃபுல்லாக முடிச்சுட்டு இது வந்து லைக் ஸ்டாப்லாஸ் ஹிட் ஆகிடுச்சா, இல்லை நம்ம நடுவில் நம்ம எக்ஸிட் பண்ணிட்டோம், இல்லைனா நம்ம எக்ஸாக்ட் டார்கெட் ஹிட் ஆகிருக்குன்னு உங்களுக்கு இந்த லைக் ஆஃப்டர் 3:30 வந்து உங்களுக்கு லைக் என்னோடய மைட்டி ஸ்கேல்பர் டெலிகிராமில் உங்களுக்கு போஸ்ட் பண்ணுறேன்னா. ஓகே, ஸோ டில் தென் ஐ எம் சைனிங் ஆஃப். ஸோ உங்களுக்கு இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா ஸோ லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஓகே மக்களே, ஸோ தேங்க்யூ மக்களே ஃபார் வாட்சிங் மை வீடியோ.